பூஜை அறை ஏன் வாஸ்து பார்த்து அமைக்க வேண்டும்? பூஜை அறை எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாமே சாமி. வாயுமொழிலையும் அக்னி மொழியிலையும் நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க ஈசானத்திலையும் கண்ணிலையும் இருக்கணும்னு சொல்றீங்க. ஸோ அந்த பகுதியில் இருந்த பிழையா போயிருமா, இல்லை அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்காம போயிருமா? ஒரு டாக்டர் முக்கியமான ஒருத்தவர் இல்லைன்னா ஒரு தேவைக்கு இந்த நேரத்தில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற நபரை வந்து இல்லை விசிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை 5 to 8 அப்படின்னாக்கா நம்ம காலையில் போனோம்னா பார்க்க முடியாது, மாலை தான் பார்க்க முடியும். ஒருத்தவர் பிறந்த நாள்னாக்கா அந்த நாளில் வந்து அவர் நல்ல சந்தோஷமா இருப்பார், கேட்டது கொடுப்பார், கேட்காம கூட கொடுப்பார். அது மாதிரி தெய்வங்கள் வந்து காலையில் போய் தரிசனம் பண்ணுறோம், மாலையில் தரிசனம் பண்ணுறோம். ஸோ அதற்குண்டான சஷ்டியில் போய் முருகனை பார்க்குறதும், கிருத்திகையில் போய் பார்க்குறதும், செவ்வாய்க்கிழமை பார்க்குறதும் ஒரு விசேஷம். ஆடிப்பூரத்தில் அம்மனை பார்க்குறது விசேஷம், வெள்ளிக்கிழமை போய் மீனாட்சியை பார்க்குறது விசேஷம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விசேஷம் உண்டு. ஏன் நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து குரு நாளில் வந்து ஒரு தெய்வத்தை பார்க்குறதுக்கும், அதே வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்குறதுக்கும் விசேஷம். பெருமாளை சனிக்கிழமை தான் பார்க்குறோம் அல்லது புதன்கிழமை பார்க்குறோம். மித்த நாளில் போய் பார்க்கலாம். அன்னைக்கு சுபிட்சமாக நம்ம கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். அது மாதிரி பூஜை அறையானது வாஸ்துபடி வீட்டின் ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையில், அதிகமாக வைப்ரேஷன் கொண்ட பகுதிகளில் 16 ஆண்டு செயல்படுத்தும் குரு பகவான் ஆட்சி செய்கிற பகுதிகளில் பூஜை அறை வைக்கணும். கன்னி மூலைன்னு சொல்றது தென்மேற்கு பகுதி. ராகு கொடுக்குற தெய்வம் கூரையை சுற்றி விட்டு கொடுக்குறோங்கிற மாதிரி ராகு போர் கொடுப்பார்கள். சுக்கிரனுடைய மறு வெர்ஷன் தான். ஸோ கன்னி மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா ராகு. பெட்ரூம் அமைத்து அதற்கு அருகாமையில் நுக்கன் கார்னர் ஆஃப் த சவுத் வெஸ்ட் கார்னர்ல பூஜை அறை வைக்கிறத விட கன்னி மூலை சார்ந்த பூஜை அறை அமைங்க. கண்டிப்பா வாஸ்து பார்த்து ஈசானம் கன்னியில் நீங்கள் நார்த் ஈஸ்டும் சவுத் வெஸ்டும் பூஜை அறை வைப்பது சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்தீங்க. வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.